नमो शिरडी साई बाबा नमः। ओम 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 नमो शिरडी साई बाबा नमो नमः। ओम नमो शिरडी साई बाबा नमः। ஜெய் சாய்ராம். ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம கூட்டு பிரார்த்தனை வைக்கிறோம். அந்த கூட்டு பிரார்த்தனையுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாபா உடனுக்குடன் அவங்க என்ன வேண்டுனாலும் இந்த பிரார்த்தனை அத்தனையுமே நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்காரு. அதனால முதல் கோரிக்கை வந்து நம்ம ஆலயம் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வர்றது காரணம் நம்மளுடைய குருநாதர் சத்குரு சாய்நாதர் தான். அவர் வந்ததுலேருந்து தான் நம்ம குடிசையாக இருந்த இடத்த இன்னைக்கு எந்த வித மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி நிம்மதியாக அவர் உட்காந்து அமரும் அளவுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்மளுடைய உணவு மசன சிறுடி சாய்பாவுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது அன்னதானம். ஒவ்வொரு வாரமும் அன்னதானம் ஏதாவது ஒரு பக்தர்கள் மூலயமா அந்த அன்னதானத்தை வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு. நம்ம இல்லைனாலும் சரி இந்த இடத்துல வந்து பூஜையும் அன்னதானமும் என்றென்றைக்குமே நிலச்சி நடந்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு பாபா கிட்ட ஒவ்வொரு வாரமும் கோரிக்கை வைக்கிறோம். அந்த கோரிக்கை இன்னைக்கு வரைக்கும் தவறாமல் நடந்துட்டு இருக்குது. அதுக்கும் பாபாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே போல் எப்போவுமே இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய திருவிழாவாக இருந்தாலும் சரி பூஜைகளாக இருந்தாலும் சரி எதுவுமே எந்தவித தங்கு தடை இல்லாமல் பொருளாதாரத்திலும் சிறந்து விளங்கி எல்லா பூஜைகளும் சிறப்பாகவும் நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாதத்தில் பிரார்த்தனை வைக்கிறோம். அடுத்து இந்த ஆலயத்துக்கு வந்து சேவை செய்யக்கூடிய நம் தாய் பக்தர்கள் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தார்களும் எந்தவித குறையும் என்று நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் சகல செல்வங்களும் பொருளாதாரத்திலும் சிறந்த விளங்கும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாதத்தில் பிரார்த்தனை வைக்கிறோம். அடுத்து இன்றைய பூஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாந்தி அவங்களுடைய பூஜை. இதில் அன்னதானத்தில் கலந்துருக்கவங்க வந்து லோகநாதன் அவங்களுடைய மகளுக்கு வந்து விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அன்னதானத்துலையும் அவங்க வந்து கலந்துருக்காங்க. அந்த சாந்தி என்பவங்களுக்கு வந்து உடனடியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்து பாபா விரைவிலே அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அத்தனை நோய்களையும் தீர்த்து நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் சகல செல்வங்களையும் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்தில் அந்த பிரார்த்தனை வைக்கணும். அடுத்தது அந்த பிரியா அவங்களுடைய அவங்களுக்கு வந்து விரைவிலே பாபா வந்து குழந்தை பாக்கியத்தை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்தில் பிரார்த்தனை வைக்கணும்.
அடுத்தது பிரார்த்தனை வந்து ரகுராம் சிந்துகா. அவங்களுக்கு தம்பதியினருக்கு வந்து பாபா திருவருளால் குழந்தை உண்டாகி நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வளகாப்பு நடத்திருக்காங்க. நம்மளுடைய ஷீரடி ஊதியம் அமெரிக்காவுக்கு அவங்களுக்கு கொடுத்து அமைச்சிருக்கோம். விரைவிலே அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவமாக அந்த குழந்தை வந்து பிறக்கணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்தில் அந்த பிரார்த்தனைக்கு எந்த குறையும் இன்றி அந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தோடையும் சகல வருவாங்களும் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த குடும்பத்தார்கள் இருக்கவங்களுக்கும் எந்த குறையும் இன்றி நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் சகல செல்வங்களையும் பாபா அருளணும், பொருளாதாரத்தையும் சிறந்த விளங்கணும் பாபாவுடைய திருப்பாத பிரார்த்தனைக்கிறோம். அடுத்தது சிவா குடும்பத்தினர், அந்த குடும்பத்தினர் அவங்க குழந்தைகளும் எந்தவித குறையும் இன்றி நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்திலும் சகல செல்வங்களோடு இருக்கணும் பாபாவுடைய திருப்பாத பிரார்த்தனைக்கிறோம். அடுத்தது சுரேஷ், உமா மகேஸ்வரி, தினேஷ் அவங்களோட தம்பதியினர் குழந்தைகளும் எந்தவித குறையும் இன்றி நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தையும் சகல செல்வங்களும் பொருளாதாரத்தையும் சிறந்தவங்களும் அவங்க வந்து தினேஷ் வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நல்லபடியாக படித்து நல்ல கல்வி அறிவும் எல்லோரும் போற்றும் வகையிலே நடந்துக்கணும்னு சொல்லி பாபாவோட திருப்பாதத்தில் அந்த பிரார்த்தனை வைக்கிறோம். அடுத்தது ரவிராஜன் அவங்க குடும்பத்தாருக்கும் குழந்தைகளும் எந்தவித குறையும் இன்றி நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்துடன் சகல செல்வங்களும் இருக்கணும் பாபாவோட திருப்பாதத்தை பிரார்த்தனை வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகள் இருந்தாலும் சரி சாய் பக்தர்கள் அத்தனை பேருமே எந்த குறையும் இன்றி நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தும் சகல செல்வங்களும் பொருளாதாரத்தையும் சிறந்து இருக்கணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாதத்தில் பிரார்த்தனை வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாத தம்பதியினர்கள் இந்த பிரார்த்தனை பார்த்தவங்களுக்கு விரைவிலே பாபா வந்து அந்த குழந்தை பாக்கியத்தை அருணும் அப்படின்னு திருமண தடையாக இருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் திருமண தடையும் நீங்கி அவங்களுக்கு விரைவிலே மன வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாபாவை பிரார்த்தனைக்கும் உடல் ரீதியான நோய் வாய்ப்பட்டிருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளை அத்தனையுமே தீர்த்து வந்து பாபா வந்து நோயற்ற வாழ்வை அவங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்திலும் அத்தனை பேருமே நல்ல சிறப்பாக இருக்கணும். இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அத்தனை வளங்களும் செல்வங்களும் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாதத்தில் பிரார்த்தனை வச்சுட்டு 2 நிமிஷம் எல்லாரும் கண்ண மூடி வச்ச பிரார்த்தனை அத்தனையுமே நிறைவேற வேண்டிக்கலாம். ஜெய் சார்.